பால் வாங்குறதுக்கு அலுப்பட்டு போய் ஆன்லைன்ல பால் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்லைன்ல பால் ஆர்டர் பண்ணது அவங்க மொபைலே ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 18,50,000 ஸ்கீம் நடந்திருக்கு. ஆன்லைன்ல இருந்து திருட்டு, ஆன்லைன் திருட்டு. அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை கூட அப்படியே எடுத்துட்டாங்க. வாங்க என்ன வீடியோ பார்க்கலாம். ஹாய், நான் தான் உங்கள் ஈடி முகிலன். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பெண் தனியாக இருந்திருக்காங்க. வயசான பெண் தான். அவங்க கீழே இறங்கி போறதுக்கு அழு போட்டுக்கிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த இப்போ உள்ள நிலைமைக்கு ஆன்லைன்ல ஏகப்பட்ட மோசடி நடக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். ஃபேஸ்புக்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, யூடியூப் வரைக்கும் எல்லாமே நடக்குது. ஃபேஸ்புக்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி நம்ம பேசுற மாதிரியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ல லிஸ்ட்ல இருக்கவங்ககிட்ட பணம் கேட்கறது. எனக்கு அவசரம் தேவைப்படுது, பணம் அமைச்சுன்னு சொல்லி ஏற்கனவே கேட்கற மாதிரி கேட்கறது. நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு தானே சொல்லி சில பேர் அமைச்சிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு, இல்ல சில பேர் சுவாசிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது. எதுவுமே ஆன்லைன்ல நம்ப முடியல. நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் வருது, அந்த லிங்க் லேசா டிக் பண்ணா கூட நம்ம அக்கௌண்ட்ல இருக்க எல்லா அமௌண்ட்டும் காலியா போகுது. அந்த மாதிரிலாம் பல ஆன்லைன் ஸ்கீம் நடக்குது. இதை கொஞ்சம் கூட அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் கூட இல்லாம ஆன்லைன்ல போய் பால் வாங்குறது ரொம்ப முட்டாள்தனம். அதிகபட்சம் ஆன்லைன்ல பே பண்ணவே கூடாது. ஆன்லைன்ல நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட டேட்டா வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ஆன்லைன்ல பே பண்ணதுனால, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணனால கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்காம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்க போல. அந்த போலியான வலைதளங்கள் இருக்குங்களா, போலியான வெப்சைட் வச்சிருக்கவங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட வெப்சைட், போலி வெப்சைட் இருக்கு. வலை விரிச்சு உட்காந்துருக்காங்க. எவன்டா சிக்குவான், மொத்தமா நான் மொட்டையை போட்டு போயிடலாம், மொத்தம் பல்கா அடிச்சுட்டு உடைக்காம சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஏகப்பட்ட போலியான வலைதளங்கள் இருக்கு. அதுல எப்படி நம்ம காசு இடலாம் அப்படின்னு நம்ம அதை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தவிக்க முடியாது. இதை கொஞ்சம் கூட விழிப்புணர்வு இல்லாம அந்த அம்மா பண்ணதுக்கு அவங்களுக்கு, நான் இப்போ பால் ஆர்டர் பண்ணீங்கல்ல, அங்க இருந்து பேசுறேங்க, கம்பெனில இருந்து, உங்க டீட்டெயில் சொல்லுங்க, பைசா கட் பண்றதுன்னு சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க எல்லா டீட்டெயிலையும். சொன்னதுக்கு அப்புறம் இருந்த அக்கௌண்ட்ல இருந்த எல்லா காசும் மொத்தமா போச்சு. இருந்த 18,50,000 மொத்தமா போச்சு. ஒரு பால் வாங்குறதுக்கு அலுப்பட்டு போய் இவ்வளவு போய் அமௌண்ட் போடுறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவ்வளவு அமௌண்ட் போயிருக்காங்க தெரியல. அதுக்கப்புறம் போய் அக்கௌண்ட் ஏற்கனவே செக் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு, மெசேஜ் வந்திருக்கு, இவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரால் ஆயிருக்கு, மொத்தமா போயிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. உடனே பேங்க் போய் பார்த்தோம் அப்படின்னா, அமௌண்ட்ல அந்த இருந்த அமௌண்ட் அப்படியே காணாம போயிருக்கு. அவங்க மொபைல ஹேக் பண்ணிட்டாங்க. ஒரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் விசாரணையில எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தெரியுது, இது மொபைல் ஹேக் ஆயிருக்கு. இப்போ எஃப்ஐஆர் போட்டு தேடு முடியல இருக்காங்க. ஆனா அந்த அமௌண்ட் கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது. ஏகப்பட்ட அமௌண்ட் ஆன்லைன்ல மோசடி நடந்துட்டு இருக்கு. ஆனா அது திருப்பி அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுமாங்கிறது தெரியல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தவிக்கிறது நல்லது. ரெண்டாவது, ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றதை சுத்தமா க்ளோஸ் பண்ணிருங்க. முடிஞ்சளவுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க. இல்லை அப்படின்னா கடையில் வாங்கிக்கிறீங்க. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி பெஸ்ட். நம்ம டேட்டாலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பே பண்ணிட்டு நம்ம டேட்டாலாம் அதில் கொடுத்தோம் அப்படின்னா சேஃப்டி இல்லை. இது எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. இது ஏகப்பட்ட போலியான வலைதளங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த ஊர்ல, இந்த உலகத்துல, இந்த நாட்டுல. அதனால யார் எப்ப எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இது ஒரு வேலையாவே, ஒரு பிசினஸே பண்ற ஒரு குரூப்பே இருக்காங்க போல. அந்த மாதிரி 20 ரூபாய்க்கு பால் வாங்குறதுக்கு போக வலுப்பட்டுக்கிட்டு 18,50,000 மொத்தமா போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.